கவலைப்படாதீங்க. ஊர் ஜனங்களா உங்களை பார்த்து கதவை மூடிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க உங்களை வெறுக்கல, அந்த ராஜமாணிக்கத்துக்கு பயந்துதான் அப்படி நடந்துக்கிறாங்க. நீ அவங்களாம் உங்க பக்கம் திசை திருப்பணும். அந்த அப்பாவி ஜனங்களுக்கு யார் இருக்கா? அவங்களுக்காக யார் போராடுவா? அவங்களை ஏமாத்தி பத்தவங்களை கை நாட்டு வாங்கி அடிமைப்படுத்தி வச்சிருக்கானே, அதை எதிர்த்து நீங்க போராடணும். அப்ப பாருங்க, உங்களை வெறுக்கிற இதே ஊர் ஜனங்க உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாட போறத. அந்த ராஜமாணிக்கத்துக்கிட்ட வீரத்தை காட்டுறதை விட விவரத்தை காட்டுங்க. நான் சொன்னதை நடத்தி காட்டதா எனக்கு வாக்குறுதி கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சரின்னு சொன்னாதான் என் லட்சியத்தை முடிச்சுட்டேங்கிற முழு திருப்தியோட நான் இங்க இருந்து போவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? நீ இங்க இருந்து போக கூடாது. நான் எப்படி என் நிலைமை உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் போய்தான் ஆகணும். போ போ. ஆனா நீ சொல்லி விவேகம் அது என்கிட்ட இருக்காது, வேகம் தான் இருக்கும். போதுமா? கவிதாமா எப்படி செத்தாங்க? சொல்லுடா சொல்லுடா. தெரியாது 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 உனக்கு. சொல்லுடா 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 சொல்லு சொல்லுயா இல்லையா? சொல்லுடா சொல்லுடா. அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இதை மன்னிச்சிடு, இதை மன்னிச்சிடு, இதை நீ நாளைக்கு கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி சொல்வியா? சொல்றேன். போ. வாகன்னு நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல போறீங்களா? சாட்சி கூண்ல ஏறினா முதல்ல என்ன செய்ய சொல்லுவாங்க? சத்திய பிரமாணம். எங்க கையை நீட்டி சொல்லு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்ற. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. வக்கீல்கள் வந்து வாதாடுங்கப்ப. கணம் பத்தாரர்களே எதிராக பண்ணப்ப ஆர்டர் 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 ஆர்டர். இத்துடன் நீதிமன்றம் கலைக்கப்பட்டது. தாய்மார்களே, பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுங்க. நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தரம்பாள் நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா, பாரு பாரு, நல்லா பாரு. ஔவையாரு படத்தை பாரு, சுந்தராம்பாள் நடிப்ப பாரு. அதுல வரும் இடுப்பு பாரு, அடுப்பு பாரு, பாரு. ஏன்பா எங்க கேபி சுந்தரம்பாள் நடிச்ச ஔவையார் படமா? ஆமா பாட்டி, கேபி சுந்தரம்பாள் நடிச்ச ஔவையாரு. ஞான பார்த்த புரிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு, எல்லாம் நடிப்பு இது. இருங்கடா, ஆம்பளைகளை அனுப்புறோம். உங்க டங்கு அத்துப்பிடுவாங்க. என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அஞ்சலாந்த தெருவுல. படம் வித்து எப்படி இருந்தான்? லுங்கி ஏட்டு இருந்தா, கரல் முடிக்கிருந்தான். கூலிங்காஸ் போட்டுருந்தானா? போட்டிருந்தான். ஔவையார் தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். ஔவையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயும் ஔவையார் இல்ல? எனக்கு தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும், வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் ஔவையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. நீ தானே சொன்னீங்க உண்டு இல்ல ஆமான்னு. வேற எதுவும் சொல்லக்கூடாது. இது நக்கல் வேறையா? நக்கல் வேற, நக்கல். இந்த கிழவிங்க நம்ம அடிக்கிறதுக்கு ஆம்பளை இல்லாம சீக்கிரம். ஏயா ஔவையார் படத்தை காட்டுன்னு சொல்லி அசிங்கமான படத்தை காட்டினாம, துணி இல்லாம என்னன்னு வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா. அப்பீங்களா வயசான கீரி புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ.
என்னடா கதை மாறுது? ரேட் ஏத்துங்க. ஏத்துற ஆ. எல்லாம் வரிசையா நின்னு படம் பாருங்க. இந்தா, காசு கொடுங்க. இந்தா, இந்தா. ஆ. அட, காசு கொடுங்க. இந்தா. ஓ, பாருங்கடா, பாக்குறோம். ஊத்துறாயா? என்ன இது அக்கிரமா இருக்கு? அப்படியே பாக்க நாங்க 2 ரூபா பணம் கொடுத்தோம். சும்மா பாரியா இத வச்சுக்கிட்டாங்க ஊர் ஏமாத்தி பணம் சம்பாதிச்ச இவன் எப்படி சம்பாதிக்கிற எப்படி வாழ்றேன்னு பாக்குறேன். எல்லாம் ஒன்னால வர்றது. இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க? அதே அஞ்சாந்திரத்தில் உள்ள. அப்புறம் எப்படி இந்த படம் அது வந்தது? எனக்கு தெரியல. உன்னை வேலைக்கு சேர்த்தே தப்புடா. இவங்க இல்ல கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க. வேற எதுவும் பேசக்கூடாது. சரி, உன்னை எவன் ஜெயிக்கிறது? உண்டு இல்ல ஆமா. அவரை புடி. ஏய் பசலா எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைங்கடா. கொலுவா இருக்கு. இறக்கு மாமா. இறக்கு மாமா. ஐயோ கொலுவா இருக்குது. ஐயோ கைட்டு வலிக்குது மாமா. சீக்கிரம் இருக்கு. காசு இருடா. போடு போடு. சீக்கிரம் மாமா. இருக்கு. குடு. என்னண்ணே என்னாச்சு உம்முன்னு இருக்கீங்க? அதான் நீங்க கேட்டெல்லாம் சந்தை வாங்கி கொடுத்தல. ஆமா எல்லாம் வாங்கி கொடுத்த. அக்கா உன்னை எப்படி கவனிச்சுக்குது? அதுக்கு நீ ஏதாவது வாங்கலையா? அதெல்லாம் உனக்கு எங்க புரி போடு. இந்தா கருகாமணி அக்கா கைக்குல போட்டு பாரு. கும்முன்னு இருக்கும். அலுவலக பாத்திர சாமா. அலுவலிய பார்த்தா சாமா. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுருச்சு. அலுவலக பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க. முதல்ல ஐஸ் வண்டி வச்சிருந்தேன், பொம்மை வண்டி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பிலிம்ல விட்டுப்புட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அறுவடை பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். டேய் வரேங்க. இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அலுமினியத்தை பேரிச்சம்பழத்துக்கு போட சொல்றியா? இந்த தெரு பக்கிரிமே நீ வருவியாடா? வருவியா? வருவியா? நீ வியாபாரம் பண்ற. புரியவன அடடா அடடா டேய் அடடா. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜமாணிக்க உங்களுக்கு எல்லாம் மாடு வாங்கி தரேன்னு சொல்லி வெத்து பேப்பர்ல கை நாடு வாங்கினாரா? ஆமாமா, எங்களுக்கு மாடு வாங்க பேங்க்ல கடன் வாங்கி தரேன்னு சொன்னாரு. வாங்கி கொடுத்தாரா? பேங்க்ல கடன் கொடுக்கலன்னு இல்ல அவர் சொன்னாரு. அது போய் அவர் வாங்கி இருக்காரு. 10 கறவை மாடுங்க வாங்கி இருக்காரு உங்க பேர்ல. இப்படி ஒவ்வொருத்தர் பேர்லயும் மாடுங்க வாங்கி இருக்காரு. அதாவது இத்தனை நாளா நீங்க மாடா உழைச்சது உங்களுக்கு சொந்தமான பண்ணையில தான். அது மட்டும் இல்ல, கல்யாணி சாவுக்கும் இந்த ராஜமாணிக்கம் தான் காரணம். அதுக்கு ஆதாரமா புடவையும் சால்வையும் என்கிட்ட கிடைச்சிருக்கு. சொல்றது புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சுதான் என்ன பண்றதுங்க? புரியலன்னு எல்லாரும் சொல்லலையே, புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்களே, அதுவே போதும். புரட்சிங்கிறது விதைக்கப்படுவது, புதைக்கப்படுவது இல்ல. எனக்கு இந்த விதைகளே போதும். குமுறங்களையா? முதலாளி ஒழுங்குங்கடா. என்னமா எழுதிருக்கு? முதலாளி ஒரு கொலகாரன், முதலாளி ஒரு திருடன், முதலாளி ஒரு முட்டாள், முதலாளி ஒரு பொறுக்கி. இல்லைங்க, எழுதிருக்காங்க. நானா சொன்னேன்? யார் எழுதுனா? யார் எழுதுனா? நான் தான் எழுதுனேன். ஓ, நீங்க தான் எழுதுனீங்களா? எழுதுன கைக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்ல?
விடு விடு அவங்களை காப்பாத்தணும். ஏய், நீங்க உள்ள வாங்க. விடு. இப்ப நான் விடு, அவங்களை வாங்க. காப்பாத்தணும், விடு. இல்ல, விடு. உள்ள போங்க. ஏய், விடு. விடு. எத்தனை நாளைக்கு தான் உங்க முகத்துக்காக நாங்க பொறுத்து போதுமா? அவ செய்யற அக்கிரமங்களுக்கு எல்லாம் நீங்க கோயில் கோயிலா சுத்தி வந்தா கூட இந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடாதுமா. ஒன்னா ரெண்டா இவர் செய்யற கொடுமைகள்லாம் ஒரு அளவே இல்லையம்மா. இதுங்களை பேசாமே தவிர ஒரு நாளாவது உறுத்தி அழகு பார்க்கல, படுக்க வச்சு சந்தோஷப்படல. ஆமாம்மா, இவங்க ஆவேசத்திலயும் அர்த்தம் இருக்கு. இவங்க பிள்ளை கூட பெத்தல தானே தர்மம் தெரியும். போதும் போதும், உங்களை எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரு ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லு, நான் என்ன செய்யணும்? இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுகால பிறக்கணும். இவங்களோட அடிமை பத்திரங்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. இனிமேலாவது இவங்க சுதந்திரமா வாழட்டும்.